நான் என்ன சொல்றேன், அவங்களே எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீ மறுபடியும் ஏன் முதல்ல இருந்து வர? ஊற்று அண்ணன் சொன்ன மாதிரி கட்டிங். ஆக்டிங் எப்படின்னா பேசாமலே வரல, நோடி பேசுவார் நல்லா. இது ஆதார் என்ன இருந்தால் நல்ல படம் பார்த்துருக்கீங்க. ஒரு சிறந்த படமா இப்ப பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் சட்டத்துல என்ன தீர்வு கொடுக்குறாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பாலா அண்ணன் கிட்ட வந்தீங்கன்னா நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு. ஓகேவா? அந்த தீர்ப்பை எடுத்துட்டு போய் நம்ம பப்ளிக் கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பா சொல்றேன், பெண்களை பாக்குறவங்க நினைக்கிறவங்க கூட கண்ணை நோண்டி போடலாம். கண்ணை நோண்டி கட்டிங் கொடுக்குறாரு கடைசி கிளைமேக்ஸ். எப்ப ஆமா, இது ஏற்கனவே நந்தால கொடுத்தாங்கப்பா. அப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்கடா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நந்தரா வந்துச்சு. ஓகேவா? மறுபடியும் 2K கிட்ஸுக்கு கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோ. நீ அப்படி வந்தா நான் இப்படி வருவேன். எனக்கு ஏன்னா 47 ஆயிடுச்சு. ஓகேவா? நான் அதில் பார்த்து நானே மறந்துட்டேன். நேற்று பாலா அண்ணன் பேட்டியை பார்த்தோன்னு ஆமா இல்ல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அது மாதிரி இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கும் இப்போ நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ நான் நிறைய இருந்து தானேடா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மேட்ரு நடந்துச்சு. அதுக்கு இன்னும் தீர்வே கொடுக்க முடியல. நான் சாதாரணமாக மக்களாக பேசுகிறேன். ஓகேவா? நான் ரொம்ப பேச முடியாது. அது வேற மெசேஜ், இது வேற மெசேஜ். கண்டிப்பா அது வேற, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேற. இது ஃபுல்லா பீப்புள்ஸுக்கு கொண்டு போற மெசேஜ். ஃபேமிலி ஃபுல்லா கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா இருக்குண்ணே. கடைசி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டீங்கன்னா கண் கலங்காம வெளில வர மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கு படம். ஃபேமிலி படம் கண்டிப்பா பாருங்க. எமோஷனல் அதிகமாகவே இருக்குண்ணே. கண்டிப்பா எமோஷனல், சென்டிமெண்ட், எமோஷனல் எல்லாமே இருக்கு. ஃபைட்டு பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பாருங்க. அந்த எஃபெக்ட்லாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. தேட்டரில் வந்து கண்டிப்பாக படத்தை பாருங்க. ஃபேமிலியோட தான் பார்க்கணும். இது ஃபுல்லாக ஃபேமிலிக்கு போகிற மெசேஜ் தான். ஃபேமிலியோட பாருங்க. பெண்களுக்கு போகிற மெசேஜ். என்ன சொல்கிறோன்னா, ஊமையற்ற பெண்கள் வந்து தப்பாக பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம நார்மலாக இருக்க பெண்கள் தப்பாக பார்த்தாலும் தப்பு. ஊமையாக இருக்க பெண்கள் தப்பாக பார்க்கக்கூடாது. அது வந்து நல்லா ஒரு ஜேர்னர் சொல்லியிருக்காங்கண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து நார்மலாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து வாய் பேச முடியாமல் வெறும் அந்த ஆக்டிங் மட்டும் கற்றுட்டு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. எமோஷனல் பார்த்தீங்கன்னா அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் வந்து லைட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டில். அதுவும் இருந்துச்சுண்ணா, எமோஷனல் இருந்துச்சு. படம்லாம் மஜாவாக இருக்குது ப்ரோ. ஸ்டோரி தான் பக்காவாக இருக்குது. ஸ்டோரியை குறைய சொல்ல முடியாது. ஆக்டிங்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. வேறு உமன்ஸுக்கு நடக்கிற தப்பான விஷயம் அது சரி பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஆக்டிங்லேருந்து எல்லாருமே சூப்பராக இருக்குது. மஜாவான படம். பாலா சார் டைரக்ட் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்த படம். அந்த ஆக்ஷனு, ஃபைட் சீனு, சென்டிமெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு. பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அருண் விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்காக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். நிறைய ஃபேன் பேஜ் ஆல்ரெடி இருக்குது. இது மூலமாக கண்டிப்பாக நிறைய ஃபேன் பேஜ் அவருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்கமிங் டேஸில் நிறைய படம் கொடுப்பாங்கன்ட்டு நான் எமோஷனல் பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்குமே அந்த விஷயம் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கணும் போது ஒரு கேலாக நான் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட். ஒரு விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு காட்டினாதானே தெரியும். ஓகேவா? இப்ப அவன் வந்து இப்ப பண்ண சம்பந்தப்பட்டவன் பண்ணா இந்த படத்தை முன்னாடி பார்த்து பண்ணியிருப்பானா? அப்பப்ப இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கணும். மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? பொண்ணை தொட்டா உனக்கு உயிர் இருக்காதுன்றத உயிர் பயத்தை காட்டணும். ஓகேவா? காட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்காருல்ல நம்ம நாட்டுல, பாலாண்ணன் இருக்காருல்ல. காட்டுற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆள் வேணும். ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஓகேவா? கண்டென்ட் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். பொண்களை பார்த்தா கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். கண்டென்ட்ல தான் கொடுக்க முடியும். நாங்கள் என்ன படம் ஓடணும், 100 நாள் ஓடணும், கலெக்ஷன் ஆகணும்னு அப்படியே சொல்கிறோம். இந்த கண்டென்ட் போய் பெண்களுக்கு சேரணும். அது கண்ணு தெரியாத பெண்களை வளர்க்குற அந்த தாய்மார்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு உங்க பிள்ளைய உங்க கஸ்டடியில வச்சு வளங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயுமே அருண் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ வர முடியாது. ஆமா, நான் என்ன சொல்றேன், அவங்களே எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீ மறுபடியும் ஏன் முதல்ல இருந்து வர? ஊற்று அண்ணன் சொன்ன மாதிரி. படத்தை மிஸ் பண்ணாதீங்க. பெண்கள்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. அதானே ஆக்டிங் எப்படின்னா பேசாமலே வரல, நோடி பேசுவார் நல்லா. இது ஆதார் என்ன இருந்தால் நல்ல படம் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் பேசாம கடைசி வரைக்கும் பேசாம வேற மாதிரி நடிச்சிருக்காரு. படம் நல்ல கண்டிப்பாக கம்பேக். இது கடைசி வரைக்கும் பேசுனேன். இது வந்து எப்படி அரசியலுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி. மற்ற நாளில் வந்து பொண்ணுங்க மேலே கை வச்சா என்ன நடக்கும்ட்டு அந்த வெட்டுறாங்க, ஜெயிலில் வைக்கிறாங்க. நம்மளது என்ன, ஜெயிலில் வைக்கிறாங்க, அப்புறம் விட்டுடுறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு.
நல்ல மெசேஜ். மிஸ் பண்ணிட்டார், கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டார் சூர்யா அண்ணன். அவர் இது நடிச்சிருந்தா நல்ல கம்பேக். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரே ஒரு இது இருந்துச்சுண்ணா. மற்றபடி இப்போ சூர்யா நடிக்க வேண்டியதாக இருந்த படம் இது. ஆமாம், மிஸ் பண்ணிட்டாரா இல்லை எப்படி சொல்கிறீங்க? மிஸ் பண்ணிட்டாரு தான் தோணுது. ஆனால் இவர் நடிச்சது நல்லா தானே இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப அழுக வைக்குது, ரொம்ப எமோஷனலா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? ரொம்ப எமோஷ்னலாக இல்லை, அது அவங்க அந்த கேர்ள்ஸை வந்து அப்படி பார்த்தது வந்து லைட்டாக டச்சிங்காக இருந்துச்சு. சில பேர் சொல்கிறாங்க அவங்க நடிச்சிருக்கலாம் இவங்க நடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. நடிக்க வேண்டியவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. மிஸ்கின் சார்லாம் சூப்பர் ரோல் பண்ணுறாரு, தரமாக இருக்குது. ரொம்ப இருக்காங்க, எமோஷ்னல் இருக்குது ப்ரோ. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது. லாஸ்ட்லாம் கிளைமேக்ஸ்லாம் இங்கே தொட்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் மேலே கண்ணு கலங்கிடும். யார் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 18+ சீன் மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிளர் பண்ணி கம்மி பண்ணிட்டா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். மற்றபடி சூப்பர் மூவி ப்ரோ. அருண் விஜய் சார்லாம் கம்பேக்கான மூவி, நிஜமாக சொல்லுவோம். கம்பேக்கான மூவி, எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. சென்டிமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். படம் ஃபுல்லாகவே தாண்டி என்னன்னா அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அந்த எமோஷனல் இருந்தது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நடக்கிற அந்த அபியூஸ். ஸோ இந்த விஷயம் யாருக்குலாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூவி கனெக்ட் ஆகி எமோஷனல் ஃபுல்லாக இருக்கும்.